இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எண்ணாகமம் 23:21. நம்பர்ஸ் 23:21. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. The Lord their God is with them. The shout of the king is among them. மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாயிலும் சபித்து விட வேண்டும் என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ அந்த ஜனங்களை சபிக்க பிலேயாமுக்கு சொல்லவில்லை. மாறாக கர்த்தர் பிலேயாமின் மூலமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளையே கூறும்படி செய்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களோட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் அவர்களை சபிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய ஜெய கம்பீரம் இருக்கும் பிள்ளைகளை யாராலும் சபிக்க முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ளே இருக்கிறதா? தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறாரா? ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிற பிள்ளைகளை ஒருவராலும் சபிக்க முடியாது. அவர்களோடு இருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது என்று இந்த நாளிலே அறிக்கை செய்து நமக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவோம். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.